ஏய் ஆமாண்டி, பசங்க தான்டி, சரியான அடி. அட்டாப்பா இங்களை நான் சொல்லல. ஓகேண்ணா. இல்லைண்ணா இதாங்க சொல்லிகிட்டே இருந்தேன் நான். நீங்கள் பண்ணுறீங்க ஓகே, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்கடான்னு சொன்னேன். ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது ஏன் கேட்குறீங்க, மிகப்பெரிய ஒரு கொலை குத்தமாகி போச்சு. சன்ரைஸ் பார்க்கலாம், ஈஸியாக போகலாம் எந்திரின்னு. ஸோ சன்ரைஸ்க்காக மட்டும் கிடையாது. ஸோ நிறையா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டோட வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், வீக்கெண்ட் தானே போகலான்னு சொல்லிட்டு ஒரு 5:30 மணி போல் அலாரம் வச்சேங்க. நான் எழுந்திரிச்சிட்டேன், 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு இவ்வளோ நான் எழுப்புனா யாருன்னா, நம்ம தான் கட்டின்னு வந்து வச்சுருக்குமே போண்டாட்டி. எழுப்புனா டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன், நீ ஒன்றா போயிட்டு வாண்ணா. நம்ம மனசு தான் கேட்காது. எங்கே போனாலும் ஒய்ஃபோட போய் தான் கேட்க மாட்டேங்குது, தனியாக போனாலே. சரி ஓகே, அவள் தான் வரலன்ட்டாலேன்னு சொல்லிட்டு நானாக பண்ணுறேன், கிளம்பிட்டேன். சரி நம்ம வந்து தனியாக போய் ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு கதவு திறக்கலான்னு வரேன். அப்போ தான் போய் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கிறான். நானும் வரேன். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் போட்டேன்னா, சன்ரைஸ் பார்க்கலான்னு பிளான் போட்டேன். ஸோ என் முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு, எப்போவுமே நம்ம சன்ரைஸை பார்க்கணும், இந்த வாட்டி சன்செட்டை பார்த்துலாம் முடிவு பண்ணிட்டா போல். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவிதா, உன்னை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். உன்னை பற்றி தான். ஆமாம், இல்லை உன்னோட அந்த டெடிகேஷன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப. வானம் இருட்டி. டேய் நீ இன்னும் தூங்கியே எழுந்திரிக்கலையா? சாவு வச்சிருவேன். வானம் இருட்டின்னு இருக்குதா? இன்னும் நீ தூங்கியே எழுந்திரிக்கலையா? ஓஹோ, பெருமையா பேச எருமை. காலைல எழுந்திரினா தூங்கிட்டு. ஆக்சுவலாக இந்தமாரி பொண்டாட்டிலாம் இருந்தா கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து மேலே வந்துடலாம். இப்போ கிட்ட போய் நான் டெடிகேஷன் எதிர்பார்த்தேன் பாருங்க. ஒரு டிடி கேஸ் கூட ஒழுங்காக போட மாட்டான். நான் தான் பண்ணுறது. நான் இவ்வளோ வச்சு நான் சமாளிக்கிறேன் பத்தியா. ப்ளீஸ் அந்த கின்னஸ் அவார்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இப்போ டைம் என்ன? ஐயோ 7 ஆக போதா? என் பிளானு பார்த்தீங்கன்னா அங்கே 6 o'clock ரீச் ஆகிடணும் அப்படின்னு தாங்க நினச்சேன். ஆனால் போச்சு, எல்லாம் போச்சு. ஆக்சுவலாக கைஸ், நம்மளோட லடாக் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ இது நான் வீடியோக்காக போகணுன்றதை தாண்டி, ஸோ நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ பைக்கில் போய் தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து அந்த பிளானை வந்து நெக்ஸ்ட் இயர் ஒரு டேட் வந்து நான் குறித்து வச்சுருக்கேன். இல்லை கவிதா, இன்னைக்கு போகலாம், நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன் இந்த டேட்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பைக், ஐ மீன் இதுவும் நல்ல பைக் தான், குறை சொல்கிறேன், யாராவது இன்ட்ரோ போகிறடா. ஸோ சூப்பர் பைக் எதனா எடுக்கிற மாதிரி தான் பிளானில் இருக்குது. என்னடா நீலாம் சூப்பர் பைக் எடுத்துருவியா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ இது அந்த அளவுக்குலாம் இன்கம் வருது, இன்கம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்போனா சூப்பர் பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு நிறைவேறுது என்பது. அப்படி இல்லைனா கூட இந்த வண்டியிலேயே கூட போயிடலாங்க. என்னங்க, நான் லடாக்கை காட்டுறேன்டா செல்லாக்குட்டி, நீ டோன்ட் வரி, ஓகே. ஆக்சுவலாக ஒருத்தர் நான் பார்த்துருந்தேங்க, நிறைய பேர் எது வண்டியில் போகிறாங்க, பட் எக்ஸலில் கூட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸலில் கூட போய் பார்த்துருக்குறேன். செம்மல்ல. ஆனால் அது ஒரு 40 இல்லை 50லேயே மெயின்டைன் பண்ணி அவ்வளோ உடம்பு பெயின் இருக்கும். இட்ஸ் அ கிரேட். சீரியஸாக சொல்லணும்னா அதான் உண்மை, சும்மா கிடையாது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பல்சர் பைக்கில் போயிட்டு வந்தார் லடாக்கு. ஸோ பஜாஜில் ஃபஸ்ட்டு லடாக் போனது அவர் தான் சொல்லிட்டு அவர் பாராட்டினாங்க, பஜாஜ் டீமே கூட. யாருன்னு தெரியல, பட் நான் ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்தேன். ஸோ உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே தாங்க நான் படித்த காலேஜ் போச்சு. நிறைய விழாக்களை சொல்லியிருப்பேன். எப்பவுமே இங்கே வரும்போதெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் வரும், மெமரிஸ்லாம் வருது. ஸோ பசங்களாம் இப்போ எங்கே என்ன பண்ணுறானுன்னே தெரில. என்ன பண்ணுறது, அவ்வளோதானே லைஃப். காலேஜ் வரைக்கும் தான் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்லாம். காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா ஸோ தட்ஸ் அ ரியாலிட்டிங்க. எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும், அதை நோக்கி ஓட வேண்டியது இருக்குது. ஓகே,
ஸோ காய்ஸ் இந்த வீடியோ யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசலை இல்லை உங்ககிட்ட பழகலை, அவனுங்க முதல்ல பேசலை பழகலை, பட் உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா சொல்கிறேன். ஏன்னா எனக்கு மேட்டு வேலை இருக்குல்ல. என்ன தூங்குறா இவ? ஹலோ, என்ன பண்ணுற? கழுத்து வலிக்குதா? என்னடி உன்னை வச்சு நான் இமாலயா போகலாம் மேகாலயா போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஈஸியாக ஷோ, நான் எந்த அளவுக்கு கனவு காணு இருக்கிறேன், இவன் பார்த்து தூங்கி நீ கனவு காணு இருக்கிறா. புரியல. வண்டியில் சிக்னல் எதுக்காக போடுறாங்க தெரியுமா? ஆமாம், எதுக்கு போடுறாங்க? வண்டி நிறுத்தி பொறுமையாக போகணும் தான். இவ்வளோ வண்டி போகுதுல்ல. இப்போ நம்ம போகலாம். இதெல்லாம் வச்சு என்னத்த பண்ணுறது? ரோட்லலாம் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? கிறுக்குத்தனமாக ஓட்டின்னு போவானுங்க, அவனுங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. சிவனேன்னு போயின்னு இருக்கும், நம்ம சிவங்கிட்டே போயிடுவோம். ஸோ இதுதான் காலங்காலமாக நந்தன்னு இருக்கு. நம்ம சும்மா போனாலும் பக்கத்தில் போகிறோம் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே. எதனா பண்ணி நம்மளை உய வச்சுட்டு அந்த நாய் எதனா ஆனாலும் பரவாயில்லையே, நமக்கு எதனா ஆகிடுப்பேன். ஓ, கிராண்ட் ஓப்பனிங். இதேமாரி தான் நம்ம K2FC, அதான் K2FC பிராண்டை வந்து ஓப்பன் பண்ணோங்க. நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். ஓ, உனக்கு முன்னா இந்த நம்பிக்கைலாம் இருக்கடா காமேஷ் அப்படின்னா ஓட்டு வைப்போம் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் ஆகட்டும். குங்கு கராத்தே இந்தமாரி தற்காப்பு கலையெல்லாம் கற்று வச்சிங்க, முக்கியமாக லேடிஸ். ஏன்னா இங்கெல்லாம் நிறைய வெறி பிடிச்ச நாய்கள் இருக்கிறது. அந்த நாய்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு நம்மளே ஒரு வேலி இருந்தால் தான். ஸோ லேடிஸ், we are go to the குங்ஃபு அண்ட் கராத்தே, தற்காப்பு கலைகள் அனைத்திலையும் சிறந்து விளங்குமாறு தாய்மொழி கட்டுப்படுகிறேன். ஒரு போக்கில் ஒரு செய்தியை போட்டு விட்டு போயிடுவோம். அதை பற்றியா யூடர்னில் போய் எப்படி ஏறுது? நான் சொல்லலை, நம்ம ஒழுங்காக போனாலும் வரவங்க ஒழுங்காக இருக்க மாட்டானே. அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இவங்க தான். ஐயோயோ, எப்பவுமே இங்கே போலீஸ்காரங்க வர இருப்பாங்களே. இருக்காங்களா பேர் கேமரா டக்குன்னு கைட்டி உள்ளே வச்சுவோம். இல்லைல்ல, இப்போலாம் எங்கடி புசுக்குன்னு வந்து நிற்கிறாங்களேடியே. டுடே டியூட்டிக்கு வராத காவல்துறை அனைவருக்கும் என்னோடவா நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரைடு போகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரோட்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஈசிஆர் ஃபுல்லாகவே சொல்கிறேன் நான். ஐ மீன் ஈசிஆர்னா சிட்டி சைடில் கிடையாது, இந்த சைடு அவுட்டர், இந்த கோவளம் தாண்டி பாண்டிச்சேரி போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அருமையாக இருக்கும். சாவ வச்சிரும் உன்ன, சரியா? எறும் மாரி தூங்கிட்டு எத்தனை மணிக்கு பத்தானாடி எந்திரிக்கணும். தட்ஸ் டெடிகேஷன் அண்ட் ஐயோ வேற என்ன சொல்றது. எனக்கு எதனா வேலை இருக்குன்னு எழுப்புனா, இல்ல இந்த வேலை எதுனா பேலன்ஸ் இருக்கு நீ பண்ணணும்னு எழுப்புனா ஏஞ்சிக்கணும். அப்படியே உட்காரு. கவிதா அந்த அப்பார்ட்மெண்ட்ல, ஐயோ ஜூம் ஆகல, டாப் ஃப்ளோர்ல வீடு வாங்கி அங்கேருந்து இல்லை நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறது வேஸ்ட் இல்லை. அங்கேருந்தே சன்ரைஸ் பார்த்தலாம்ல. கவிதா ஒத்த வீட்டில் கட்டுறான் பேர் வித்த. என்னடி வண்டி இது? ஆஹா, வண்டியில ஒண்ணுமே இல்லையே. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. என்ன வாட்சி அப்படின்னா, போலீஸ்கார அங்கிள் வந்து தொட்டி விட்டாருன்னா சொல்கிறாரு, நீங்களாம் இருக்காதீங்க, நீங்களாம் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்த லேடிஸ் எல்லாருமே சும்மா சன்ரைஸ் பார்க்க வந்தாங்க, எல்லாருமே கிளம்பினாங்க. அவள் தான் அவங்களும் கிளம்பி போயிட்டானுங்க. ஸோ எதுக்காக ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. பட் ஓகே, எங்கள் பசங்களுக்கு நிறைய திறமை இருக்குங்க, சீரியஸாக சொல்லுவோம். கிரேட்ரா, நீங்கள் எல்லாம் நல்லா வீலிங் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. பட் அது எங்கே பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. நீ என்னன்னா சொல்லிக்கோ பூமரு,
கை குத்திரியா ஊற்றிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. தட்டில் தான் சோறு போட்டு சாப்பிட்ணும், அந்த மாதிரி தான் சொல்கிறேன். பப்ளிக் ரோட்டில் உன்னோட திறமையை காட்டாது, அது வேஸ்ட். அது குப்பை தொட்டியில் போகிறதுக்கு சமம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, நிறைய ட்ராக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு உங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எவ்வளோ நம்ம பார்க்குறோம். அடிக்கடிக்கு சென்னையில் ஈவெண்ட்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தேடுங்க. ஸோ உங்களோட திறமையை அங்கே காட்டுங்க. மேபி எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கில்லும் க்ரோ ஆகணும், நம்ம லைஃப் ஸ்டைலும் க்ரோ ஆகணும். அப்படின்னா இது ஒன்று தான் வழி. பிகாஸ் அப்படியே நம்மளோட ஸ்கில் வந்து வேஸ்ட்டாக குப்பையில் போடுற மாதிரிலாம் போட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ நீ பண்ணுறது தப்பு இல்லை, பட் எந்த இடத்துல பண்ணுறோன்றது தான் தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அது பண்ணாதீங்க. போலீஸ்க்கு பயந்துங்க. எதுக்கு லீகலாக நம்ம போவோமே, லீகலாக நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோமே. பீச்சு பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கே ஃபுல்லாக அந்த பைக்கை வச்சுட்டு ஸ்டென்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவுமே ஒரு ப்ரைவேசியான இடம் தான், ஓகேன்னு தான் சொல்லுவேன் நான். பட் ரோட்டில் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ சொல்கிறத வந்து நம்ம அக்காவுக்கும் நம்ம தங்கச்சிக்கும் நடந்தால் அந்த வழி நமக்கு தெரியும். நமக்கு தான் நம்ம அக்கறை இல்லாதவன் அசால்ட்டாக பண்ணிட்டு போவான். எனக்கு குடும்பத்து மேலே அக்கறையே கிடையாது, நான் இப்படி தான் அப்படின்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. பட் அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்ன நம்மளோட ஸ்லோவாக போகிறாரு இவர், யார் தானே ஓட்டுறாரு? ஆக்சிடென்ட்ரி பைக்கு தாண்டி டியூக்கு ஆக்சிடெண்ட்டு. பப்ளிக்கே பிடிக்கிறாங்க போல, தெரியுதா? ஆமாம், பப்ளிக்கே பிடிக்கிறாங்க. வண்டி ஓட்டுறவங்களாம், இந்த ரேஷ் ரைட் பண்ணுறவங்களாம் பிடிக்கிறாங்க அந்த ஊர் மக்களே, தெரியுதா? வண்டி எல்லாத்தையும் நிறுத்துறாங்க பேர். ஆமாண்டி, இல்லை பிடிக்கல, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பார்க்கலடி, அதான்டி ரேஸ் ரைட் பண்ணுறாங்கல்ல, வண்டியை நிறுத்திட்டு அங்கே ஏதோ கேட்குறானுங்க. ஆமாம், ஆக்சிடென்ட் தோ பாரு வண்டி. ஆமாம், இடித்த வண்டி என்னன்னு தெரியலையே. பைக் ஒன்று இருக்குது, பைக் இடிச்சுதா? ஸோ இது யாரோட தப்புலாம் எனக்கு தெரியல. பட் ரோட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், சகஜமாக நடக்கும். ஸோ நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதுதாங்க நான் சொல்கிறேன், எல்லாமே ஒரு செகண்ட் தாங்க. வெஹிக்கிள்ன்றது நான் திரும்ப சொல்கிறேன், டூ வீலர்ன்றது சர்க்கஸுக்கான சமமானது. உன்னோட அந்த பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து கண்ட்ரோலாக இருப்ப. லைட்டாக தட்டிச்சு அப்படின்னா நீ கேலி. இது உங்களுக்கு சொன்னால் புரியாது, பட்டாவாச்சும் புரிஞ்சால் பரவாயில்ல. ஸோ அடுத்தவங்கள படம் வச்சிடாதீங்க, அவள் தான் நான் சொல்லுவேன். நாளை பின்ன கை கால் போயிட்டோ இல்லை எதனா அடிப்படுத்தோ உங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஸ்பீடாக போறியா போ, ரோடு காலியாக இருக்கா போ, வீலிங் தூக்குறியா, எந்த இடத்துல தூக்குறியோ தூக்கியோ, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அங்கேருந்து எல்லா பசங்களும் வீலிங் தூக்குறவங்களாகட்டும் இல்லை ரேஷ் டிரைவிங் போகிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ எதிர்காலத்தை நோக்கி ஓடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட் கைஸ். நல்லா பண்ணுறீங்க, பட் அது எங்கே பண்ணணுமோ பண்ணுங்கள், அவ்வளோதான் என்னோடய சின்னதாக ஒரு அட்வைஸ். பிகாஸ் நீங்களும் க்ரோத் ஆகணும், திரும்ப சொல்கிறேன், நீங்களும் க்ரோத் ஆகணும், உங்கள் ஸ்கில்லும் க்ரோத் ஆகணும். அதுக்கான வழி என்னவோ அதை பாருங்கள். எல்லாம் வயசு பசங்க தான். இல்லை அந்த கார் நல்லா தானே இருக்குது. ஆமாண்டி, பசங்க தாண்டி, சரியான அடி. அட்டாப்பா, இவங்களை நான் சொல்லலை. சரி விடு. ஓகேண்ணா, நான் சொல்லலை. ஆக்சுவலாக நான் இதாங்க சொல்லிகிட்டே இருந்தேன் நான். நீங்கள் பண்ணுறீங்க ஓகே, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்கடான்னு சொன்னேன். ஸோ அங்கே அந்த காரில் எடுத்துன்னு போய் விட்டு அந்த பசங்களுக்கு செம்மட்டி அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சரியான போல போடுறானுங்க.
இல்லை இல்லை, அந்த கார் நல்லா தானே இருக்கு. ஏய் ஆமாண்டி, பசங்க தாண்டி, சரியான அடி. அட்டாப்பா, இவங்களை நான் சொல்லல. சரி விடு. ஓகே ஓகேண்ணா, நான் சொல்லலை. ஆக்சுவலாக நான் இதாங்க சொல்லிகிட்டே இருந்தேன். நான் நீங்கள் பண்ணுறீங்க ஓகே, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்கடான்னு சொன்னேன். ஸோ அங்கே அந்த காரில் எடுத்துன்னு போய் விட்டு அந்த பசங்களுக்கு செம்மட்டி அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சரியான போடுறானுங்க. ஸோ இதனால் ஒரு நல்ல ரைடர்ஸ்க்கு பேர் எல்லாமே கெட்டு குடிச்சராக போகுதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், சேஃபாக ஓட்டுங்கடா, உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுடா யாருக்கும். ஸோ ரைடர்னா ரைடர் மாரி நடந்துக்குங்க. எல்லா நேரமும் ஒரே இப்போ அந்த பையனுக்கு மனசில் என்ன வந்திருக்கும், நம்ம பெரிய ரைடரு, நம்ம பெரிய பேர் சொல்லு, நம்ம பெரிய ரைடரு, நம்ம பெரிய ரேசரு அப்படின்னு தான் அவன் மனசில் நினச்சி தான் ஓட்டியிருப்பான், சும்மா கிடையாது. பட் அவனுக்கு அந்த ஒரு செகண்ட் தான் போச்சா, இன்றைக்கி அவன் உதவ வாங்கணுமா, அவன் கூட வந்து நல்லா உதவ வாங்கணுமா, தட்சால். சரி, நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். திருந்தல்னா விடே. ஸோ யாரும் வேணும்னு செய்ய போகிறது கிடையாது. நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு செகண்டு தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே அடி சறுக்க தான் செய்யும். அதனால் நம்ம மனசில் வந்து நம்ம தான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. என்ன ஆகுன்றது நமக்கே தெரியாது. ஸோ இந்தமாரி தூக்கணும்னா ஒரு நாள் இல்லை செங்கல்பட்டோ இல்லை எதனா பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடோ போய் ஒரு நாள் ஃபுல்லாக போய் உட்காருங்க. எத்தனை கேசஸ் வந்து நிற்கிதுன்னு அவனுங்களாம் அந்த கேசஸ்லாம் பார்த்தாலே நமக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணாது. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பசிக்குது, இந்த விலாகை முடிச்சிக்கலான்னு தோணுது. அவ்வளோதான், இப்படி தான் போயிட்டு இருந்தது இன்றைக்கி. திரும்பி ரிட்டன் வரும்போது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். சரி ஓகே, இதை விட ஒரு நல்ல விலாகில் நம்ம வந்து சந்திப்போம். ஸோ தற்போது உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் காமேஷன். பின்னாடி பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி கவிதா. விலாக முடிக்கிறேன், அதான் சொல்கிறேன். ஸோ தற்போது உங்களிடம் காமேஷ் கவிதா. ஐயோ, எப்போ பேசணுமோ அப்போலாம் பேசாத, எதோ பேசணுமோ அதை கரெக்டாக பேசாத, உன்னை வச்சு நான் பண்ண போகிறணும். சரி ஓகே, தற்போது உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க காமேஷன். பின்னாடி இருந்து கவிதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத. சரி ஓகே, சரி அப்போ பேசாத. வளர்ப்போம். ராபிட் வளர்க்க போறியா? ராபிட் வளர்த்துட்டு அது சூப் வச்சு குடிக்கலாமா, சூப்பராக இருக்கும், முயல் சூப். சரி ஓகேங்க, அவ்வளோதாங்க இது இந்த விலாகு. ஸோ சண்டே மார்னிங் வெளியே வரணும்னு ஒரு இருந்தது, அது உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ காட்டிட்டேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அழிச்சு விடுங்க. சரி ஓகே, தற்போது நம்மளிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் காமேஷன். பின்னாடி இருந்த கவிதா. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டு நமக்கு தேவை உங்களோட சப்போர்ட் அண்டு உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் அப்பா அதே அன்போட ஆதரவோட நான் இப்போது அடிங்கப்பா இந்த விலாக முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பாய் காய்ஸ். ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு மார்னிங்காக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பை பாய்.